கிறிஸ்தவர்கள் பன்றிக்கறி சாப்பிடலாமா? இந்த ஒரு கேள்வியால அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள்ல இன்னைக்கும் விவாதம் நடந்துட்டு இருக்கு. சிலர் இதை சாப்பிட்டா பாவம் அப்படின்னு சொல்றாங்க. பலர் புதிய ஏற்பாடு இதை அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியானால் உண்மை எது? தேவன் என்னதான் சொல்லுகிறார்? நாம தவறான புரிதலினால தேவன் கொடுத்த சுதந்திரத்தை இழக்கிறோமா, இல்ல தேவனுடைய சித்தத்தை நாம மீறி நடக்கிறோமா? இன்று மனிதனுடைய கருத்தை அல்ல, தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை பைபிளை திறந்து நம்ம எல்லாரும் ஒன்றாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடைசியில சொல்ல போகிறதான ஒரு வசனம் இந்த காரியத்தை குறித்ததான உங்க புரிதலையே மாற்றிவிடும். ஒரு புதிய விசுவாசத்தை உங்களுக்குள்ள கொண்டு வரும். முதலாவது மார்க்கு 7வது அதிகாரம் 18வது வசனம். அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாதென்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? 19வது வசனம் சொல்லுகிறது, அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது, அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். இப்போ புதிய ஏற்பாட்டின்படி பாத்தீங்கன்னா பலர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறாங்க. என்னன்னா, வாய்க்குள்ளே இருந்து புறப்படுகிறது தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும், வாய்க்குள்ளே போகிறது ஒன்றும் மனுஷனை தீட்டுப்படுத்தாது அப்படின்னு பலர் இதை விசுவாசிக்கிறாங்க. ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல இருந்து சில காரியங்களை சொல்றாங்க. உபாகமம் 14வது அதிகாரம் 8வது வசனத்தின்படியாய், பன்றியும் புசிக்கத்தகாது, அது விரிகுழம்புள்ளதா இருந்தும் அசை போடாதிருக்கும், அது உங்களுக்கு அசுத்தமா இருப்பதாக, இவைகளின் மாம்சத்தை புசியாமலும் இவைகளின் உடலை தொடாமலும் இருப்பீர்களாக அப்படின்னு இந்த வசனத்தை கொண்டு சொல்றாங்க. நம்ம பன்றிக்கறியை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சிலர் அதை நம்புறாங்க. நம்ம அடுத்த ஒரு வசனத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல பேதுருவின் இடத்துல ஆண்டவர் பேசுகிறார். அப்படி பேசும் பொழுது ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாய்த்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. இப்போ ஆண்டவர் இதுல புற ஜாதியாரையும் அவர்களோடு கூட சேர்த்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு யூதர்களுக்கு எந்தவித வித்தியாசமும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஆண்டவர் இதை சொல்லி இருந்தாலும், ஆனா ஆண்டவர் உணவினுடைய நம்ம எழுத்தின்படியா பார்க்கும்போது எல்லாவற்றையும் நம்ம புசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அநேகர் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. அடுத்ததாக இன்னொரு கருத்து முன்வைக்கப்படுது. இதில் அநேகர் நம்புகிறது ரோமர் 14வது அதிகாரம் 14வது வசனத்துல, ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதல்லவென்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதா இருக்கும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அப்போ நீ தீட்டுன்னு நினைச்சினா அது உனக்கு தீட்டு, தீட்டு இல்லை அப்படின்னு நீ நினைச்சினா தீட்டு இல்லை. இப்படியும் ஒரு சில சாரார் என்ன பண்றாங்கன்னா நம்புறாங்க. அடுத்ததாக பொதுவாக ஆண்டவர் என்னதான் சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலியமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனத்துல, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அதே போல அதுக்கு மேல் வசனத்துல, நீங்க ஸ்தோத்தரித்து ஒரு பொருளை நீங்க அனுபவித்தீங்கன்னா, அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா அதை குறித்து நீங்க தூஷிக்கப்பட வேண்டியதில்லை. அப்ப நீங்க எதை சாப்பிட்டாலும் எதை செஞ்சாலும் தேவனுடைய மகிமைக்கென்று நீங்க செய்தீங்கன்னா அது தேவனால ஏற்றுக்கொள்ளப்படும். இறுதியாக வேதத்தின் மூலியமா கர்த்தர் என்ன சொல்றாரு, இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, அநேகர் பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கிறீங்க, அநேகர் புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கிறீங்க. நான் என்ன சொல்ல வரேன், ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் எதெல்லாம் கூடாது எதெல்லாம் அசுத்தம் அப்படின்னு சொன்னாரோ அதை குறித்து புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். சில காரியங்கள்ல பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் அசுத்தம்னு சொன்னதை புதிய ஏற்பாட்டுலயும் அசுத்தம், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அதை நம்ம செய்யக்கூடாது, அது நமக்கு ஆண்டவர் தீட்டுன்னு சொன்னா தீட்டுதான். ஆண்டவர் ஒருவேளை பழைய ஏற்பாட்டுல சொன்னதை அவர் நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். அப்ப புதிய ஏற்பாட்டுல அவர் நிச்சயம் எல்லாவற்றையும் முடித்ததுனால சில காரியங்களை ஆண்டவர் நீங்க செய்யலாம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வந்த பிறகு நம்மளுக்கு அது மாற்றப்பட்டது, அது நிறைவேற்றப்பட்டது, நீங்க ஸ்தோத்திரத்தோடு செய்யலாம் அப்படின்னு சொன்னா அதை நம்ம அனுபவிக்கணும். அப்ப நம்ம 2 காரியங்களையும் ஒப்பிட்டு பார்த்துதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். இது பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் இது அசுத்தமானதுன்னு அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறாரு. இப்ப நீரில் வாழும் ஜீவ ஜந்துக்கள்ல பாத்தீங்கன்னா சிறகு உள்ளதும் செதில் உள்ளதை மட்டும்தான் சாப்பிடணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சிறகு செதில் இல்லாததை நம்ம சிலவற்றை நம்ம சாப்பிட்றோம். என்னன்னா இறாலை நம்ம சாப்பிட்றோம், நண்டு சாப்பிட்றோம். அப்படிப்பட்ட பொருள்களுக்கெல்லாம் செதில் இல்லை. அப்ப அதெல்லாம் நம்ம எப்படி சொல்லுவோம்? அப்ப புதிய ஏற்பாட்டுல எதை சாப்பிட்டாலும் நம்ம ஸ்தோத்திரத்தோடு சாப்பிடும்போது அது தவறு இல்லைன்னு சொல்லப்படுது. அதே போல முயல் சாப்பிடக்கூடாது. இப்படிப்பட்ட பல காரியங்கள் அந்த உபாகமம் 14 படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
ஆனா இந்த புதிய ஏற்பாட்டுல அது எல்லாமே நம்ம சாப்பிடுகிறோம். அப்ப நமக்கு ஏற்றாற் போல வசனத்தை நம்ம வணைந்து கொள்ளக்கூடாது, வசனத்துக்கு ஏற்றா போல நம்மை நாம மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப புதிய ஏற்பாட்டின்படி பன்றிக்கறி சாப்பிடுவது குற்றம் அல்ல. தேவன் ஸ்தோத்திரத்தோடு எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்துக்கென்று நம்ம செய்யும் பொழுது, சோதரத்தோடு செய்யும் போது அது பாவம் ஆகாது. ஆனா பாவமான இன்னும் சில காரியங்கள் இருக்கு. அதை குறித்து நான் தொடர்ந்து வீடியோ போட இருக்கிறேன். நீங்க அதை நிச்சயமா பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளுங்க. இதே போல நம்முடைய சேனல்ல பதற்றமான சூழ்நிலையில அந்த சூழ்நிலையில சமாதானத்தை பெறுவது எப்படி அப்படின்னு நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அது மேல வரும், நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் என்னுடைய வீடியோஸ்கள் நிறைய ஆழமான வேத சத்தியங்களை நான் பதிவிட்டு இருக்கிறேன், இனிமேலும் பதிவிட போகிறேன். நீங்க என்னோட சேனல் பயோல இல்லை என்னோட லிங்கை கிளிக் பண்ணி நீங்க போய் அதையும் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.